மீனாவோட அம்மா கேட்குறாங்க, "என்ன மாப்பிள்ளை இன்னும் வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லம்மா அவருக்கு வேலை இருக்கா, ரொம்ப தூரமா போயிட்டாரு. அதனால அவரால வர முடியலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "சரி மீனா பரவாயில்ல. சரி நான் போயிட்டு அவனுக்கு கஞ்சி காய்ச்சி கொண்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. "இல்லம்மா நான் போய் காய்ச்சி கொண்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா போறாங்க. "ஐயோ! அம்மா பூ குடுக்க சொன்னாங்க. நான் போய் குடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியும் அங்கேருந்து போயிட்டாங்க. அவங்க அம்மாவும் சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ சத்யா மட்டும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. வீட்ல எல்லாருமே இருக்காங்க. மீனா வீட்டுக்கு போறாங்க. அங்க விஜயா, ரோகிணி எல்லாருமே இருக்காங்க. அப்ப அண்ணாமலை கேட்குறாரு, "இப்போ எப்படி இருக்கு உன் தம்பிக்கு பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல மாமா நல்லா தான் இருக்கான். அவனுக்கு கை கொஞ்சம் தான் வலி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள முத்து வராரு. "என்னங்க என்னங்க இப்போ வந்திருக்கீங்க? நான் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணேன். ஏங்க வரல ஹாஸ்பிட்டலுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. "ஓ! இவன் வரலையா? சூப்பர். இப்பதான் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கே" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. "ஆமா உன் தம்பிக்கு ஏன் இவன் வரணும்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. "அவன் ஏற்கனவே பைக்க திருடிட்டு போயிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. "இங்க பாரு விஜயா, நீ அவன பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாத விஜயா" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. அப்போ மனோஜும் சொல்றாரு, "ஆமா என் பைக்கெல்லாம் அவன் திருடிட்டு போனான்" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாருடா உங்க அம்மாக்கு சொல்றது தான் உனக்கும். நீயும் வாய மூடு" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. "இல்ல மாமா அவன் முன்ன மாரி இல்ல. இப்போ ரொம்ப நல்லவனாயிட்டான். வீட்டுக்கு சம்பாதிச்சுலாம் குடுத்துட்டு இருக்கான் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அதுக்குள்ள முத்து வராரு. கேட்குறாங்க, "ஏங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஏங்க நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரல?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. "இல்ல ரொம்ப தூரமா போயிட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. "ஏன் இப்போ வரல நீ? உன்னோட மச்சினன் தானே எதுக்காக போய் ஒரு வார்த்தை பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "நான் எதுக்காக இப்போ போகணும்? அவன் என்ன ஒழுங்கா படிக்கிறானா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. "என்னங்க அவன் ஒழுங்கா தான் படிக்கிறான். அவன் ஒழுங்கா தான் இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "ஓ! இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அங்க இருக்க சுத்தி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து ரவி வராரு. "என்ன ஆச்சு அண்ணி? இப்போ பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "பரவாயில்ல ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து பயங்கரமாக கோவமா இருக்காரு. "என் தம்பி ரொம்ப நல்லவங்க. அவன் இப்போ எந்த தப்பும் பண்ணுறதில்ல. ஒழுங்கா படிக்கிறான், ஒழுங்கா வேலைக்கு போகிறான்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "அவன் ஒழுங்கா படிக்கிறான் நீ பார்த்தியா? நீ பார்த்தியா? அவன் ஒழுங்கா வேலைக்கு போகிறது நீ பார்த்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கர கோவமா சொல்றாரு. "அவன் ஒழுங்கா தாங்க இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீனா பயங்கர கோவமா உள்ளே போயிட்டாங்க. முத்து வராரு. "சரி நம்ம போய்ட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வராரு. சத்யா மட்டும் தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அப்படியே வந்து பார்க்குறாரு. "என்னடா என்ன பரவாயில்லையா இப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு. "நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? எதுக்காக வந்து என்ன கேட்குறீங்க? நீங்க தானே அடிச்சீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கேட்குறாரு. "ஆமா நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்காக அடிச்சீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கேட்குறாரு. "நீ என்ன பண்ண தெரியுமா உனக்கு? என்ன பண்ணி வச்சிருக்கன்னு தெரியுமா உனக்கு? உன்னை இந்த கையில இன்னொரு கையும் சேர்த்து உடைச்சிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "பாரு நீ என்ன பண்ணி வச்சிருக்க நீயே பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை காட்டுறாரு. விஜயா கிட்டேருந்து எடுத்த பணம் எல்லாத்தையுமே சத்யா பார்க்குறாரு. "ஆமா நான் தான் பணத்தை எடுத்தேன். அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தேனே உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க? பணத்தை திருடிட்ட அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என் மேலே பழி போட்டாங்கல்ல, அதனால தான் நான் வேணும் தான் பணம் எடுத்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்றாரு. "இப்போது இதை கொண்டு போய் உங்கள் அக்கா கிட்ட காட்டினா என்ன ஆகும் தெரியுமா? உங்கள் அக்கா உன் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கா. அவள் ரொம்ப கஷ்டப்படுவா. அதனால தான் அவகிட்ட ஒரு வார்த்தை கூட நான் சொல்லவே இல்லை. தெரியுமா உனக்கு? இனிமேவாது இந்த மாதிரி தப்புலாம் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "என்ன எனக்கு எதுக்கு அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி பெரிய இது மாதிரி நீங்களே டிரைவர் தானே. நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அக்காவுக்கு கொஞ்சம் நகை வாங்கி கொடுக்கறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இன்னும் 20 வருஷம் ஆகும் நீங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கே. எனக்கு அப்படிலாம் கிடையாது. நான் ஏன் ஏழையாக பிறந்து ஏழையா சாகணும்? நான் பணக்காரனாக தான் சாவேன். நான் சிட்டி கூட தான் இருப்பேன். ஆனால் சிட்டி மேலே கை வச்சிங்க நான் யாரையும் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்லி கை நீட்டி பேசுகிறாரு. "இங்கே பாடா கை நீட்டிலாம் பேசாத. கை நீட்டி பேசினா கையை அப்படி உடச்சி விட்டுருவேன்" அப்படின்னு முத்து சொல்றாரு. "இப்போ என்ன பண்ண போறீங்க? இதை எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கட்ட போறீங்களா? இல்லை உங்கள் அம்மா கிட்ட கட்ட போறீங்களா? யார்கிட்ட வேணாலும் காமிக்கங்க. அதெல்லாம் பற்றி நான் பெரிய விஷயமா எடுத்ததே கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் காமிச்சிக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி சத்யா சொல்றாரு. நீலாம் என்னடா ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா முத்து அங்கேருந்து போறாரு. ஆமாம் வந்துட்டார் பெரிய அட்வைசர். அப்படி அட்வைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இவரே ஒரு டிரைவர் தான். இவர் எதுக்கு நமக்கு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்யா ரொம்ப நக்கலாக பேசிகிட்டு இருக்காரு. முத்து அங்கேருந்து போகிறாரு ஷெட்டுக்கு. போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஐயோ என்னடா இது இப்படியா பேசியிருக்கான்? அவன் செஞ்சது எல்லாமே தப்பு. இருந்தாலும் அவன் இப்படி பேசியிருக்கானா? அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? நீ மீனா கிட்ட சொல்லி அவனை திருத்தினா தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு. "அவன்லாம் திருந்தவே மாட்டான்டா. அவன்லாம் எந்த காலத்துலையும் உருப்படவே மாட்டான். அவன் என்ன நக்கலா பேசுறான் தெரியுமா? உன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணு பரவாயில்லன்னு சொல்றான்." எவ்வளோ பெரிய தப்பு. பாவம் மீனா அவன் அவன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா. எனக்கே கஷ்டமா இருக்கு. நான் போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலன்னு என் கிட்ட கூட அவள் பேசவே இல்லை. எனக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "ஆமாம் சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க தான். ஆனால் அந்த பையன் இவ்வளோ மோசமாக இருக்கானே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு.
விடுடா அவனெல்லாம் திருத்தவே முடியாது. அவன் எப்படியாவது போகட்டும் நமக்கென்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அப்படிலாம் விடக்கூடாது முத்து. அவன சரி பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா இவன் இன்னும் பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பான். இவ்வளோ பணத்த எடுத்திருக்கானே என்ன பண்ணான்? அந்த பணத்த போய் ஃபர்ஸ்ட்டு கேட்டு வாங்கு. அந்த பணம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு. அவன் இந்நேரம் அதெல்லாம் செலவு பண்ணிட்டு இருப்பான். அவன் தான் பெரிய பணக்காரனா வாழணுமா. அவன் சொல்றான், நான் ஏழையா வாழறேன்னா அவன் பெரிய பணக்காரனா இருப்பானாம் அப்படின்னு சொல்றான். முத்து பயங்கரமா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு, நீ அவன் பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நீ போயிட்டு மீனா கிட்ட எப்படியாவது சொல்லி அவன் தம்பியை திருத்துறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு. பார்க்கலாம் அப்படின்னு.